13 ஆண்டுகளுக்கும் மேலாக இப்படி ஒரு ஆபத்தான அரசியல், ஒரு ஆபத்தான நபர். இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். எல்லா தலைவர்களுக்குமே தெரியும். சீமானை பொறுத்தவரையிலும் பெரிய வாசிப்போ, அரசியல் புரிதலோ கிடையாது. ஒரு டயலாக்கை நேர்த்தியாக டெலிவரி பண்ணக்கூடியவர் அவர். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க சொன்னீங்கன்னா, அத கேட்ச் பண்ணி, அதை ரொம்ப ஜனரஞ்சகமாக, உணர்ச்சிபூர்வமாக டெலிவரி பண்றதுல அவரு தேர்ந்தவர். அதனாலதான் அவர் பெரியார் மேடைகள்லயும், மற்ற பாமக மேடையாக இருக்கட்டும், தேமுதிக மேடையா இருக்கட்டும், கம்யூனிச மேடைகளாக இருக்கட்டும், இதுலலாம் வந்து தன்னோட ஆ பேசி இன்னும் மேலும் மேலும் மெருகூட்டினாரு. 2வது ஒரு பேச்சுக்கும் அன்னைக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் மயங்கினார்கள். அப்ப இவருக்கு திராவிட இயக்க தலைவர்களோட தயவு தேவைப்பட்டது. திராவிட இயக்க தலைவர்களுக்கு இவரோட தயவு தேவைப்பட்டது. இது ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருந்தது. அப்பவே நாங்கெல்லாம் கண்டிச்சோம். அப்ப யாரும் இத பத்தி கேட்கல. இன்னைக்கு அது ஒரு விபரீதமாக வந்து சமூகத்தையே இன்னும் சொல்லப்போனா, பெரியாரை பேசுவதற்கு பயந்து கொண்டு, நடுங்கிக் கொண்டிருந்த நபர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க? வெளிப்படையாக வந்து சீமானுக்கு ஆதரவாக தெரிவிக்கிறாங்க.